ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு ஐநா துணை சீரியல்ல பாத்தீங்கன்னா இந்த சோனு நிலம் பண்ற அலப்பறை தாங்க முடியலங்க. இவங்க புருஷன் பொண்டாட்டி ஆனாங்க அப்பப்பப்பா இவங்க அலப்பறை தாங்கவே முடியல. இன்னும் உண்மையாவே நான் உன்னை விரும்புறேன்னு இந்த நிலா சொல்லிட்டா இந்த சோழன் வானத்துக்கு பூமிக்கு எகிரி எகிரி குதிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்பப்பா நிலாவுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, உடனே இவர் ரிவெஞ்ச் எடுத்துடுறாரு. பின்னாடி என்ன வரும் ஏது வரும் எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்லைங்க. அப்பப்பப்பா இவரு பண்றது அவங்க ஒண்ணு சொல்லிடக்கூடாதான். அவங்க மட்டும் என்ன ஸ்பெஷலா? இந்த அம்மா அதுக்கு மேல இங்க தங்கிப்பாங்களாம் சோழன் வீட்டுல, எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவாங்களாம். ஒருத்தர்கிட்ட பேசுறதும் மன்னிப்பு கேட்கறதும் எல்லாமே இவங்க சொல்லிதான் எல்லாரும் கேட்கணுமா? என்னங்க இதெல்லாம் ஓவரா இல்ல? இவங்க தான் இப்ப சம்பாதிக்கிறாங்க, ஏன்னா ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கிக்க வேண்டியதானே. இவங்க ஏதோ ஸ்டேட்டஸ் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சோழன் படிக்கல, இவங்க மாதிரி ஆர்கிடெக்ட பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. தங்கறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் வேணும், ஒரு ஹெல்ப்னா மட்டும் சோழன் போய் சாஞ்சிடுறாங்க. கொஞ்சம் மடியில சாஞ்சா போதும். இந்த சோழன் அதுக்கு மேல ஏற்கனவே ஜொல்லு பாட்டி அவரு. உடனே நிலாவுக்கு ஒரு கஷ்டம் உடனே அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி என்ன பண்றாரு, ஐயோ நீங்க அழுவாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப டைலாக்லாம் வர்றாரு. ஒரு தப்பு வேலை பண்ணிடுறாருங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, அதுக்கு கையாளலாமா? வர வர டேரக்டர் ஏன் ஒரு ஹீரோயிசம் ரொம்ப டவுன் பண்றாரு. இது சோழனுக்கு தான் கெட்ட பேரு, ஒரு அசிங்கம் அவமானம் அது தெரியல. இப்ப அந்த 5 லட்சம் திருடிட்டாரு. இந்த விஷயம் கேட்டா வீட்டுல எல்லாரும் ஆர்த்தி எடுப்பாங்க. கேவலமா கேவலமா தான் அவர் அலசி அலசி ஊத்துவாங்க. நிலா இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, உங்களே அப்படி பண்ண சொல்லு, நீங்க இது பண்ணீங்க எனக்காக பண்ணீங்க, இதெல்லாம் ஓவர் சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுவாங்க. மொத்த குடும்பம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு தான் போவாங்க. இந்த சோழன் நிலைமை ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. சரி இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோமே, அப்புறமா தான் பணம் கட்டிட்டு ஜாயின் பண்ணினா போகுது. அவன் அவன் சொல்லதான் செய்வான், பணம் போட்டவன். நீங்க மட்டும் ஓசிலே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எதுவுமே சொல்லக்கூடாதா அவங்கள? இதெல்லாம் நியாயமா? இது இப்பெல்லாம் பண்ணா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கனவு காட்ட போட்டுட்டு இருக்காரு நம்ம தம்பி சோழன். அது எப்பவுமே கனவு கனவா தான் போகுது, நனவாக போறது இல்ல. விட்டுடணும். நம்ம சட்டம் பண்ணலையா, அதை விட்டுடணும். வேற குழம்ப பார்க்கணும். தேவையில்லாம இவளையே நோண்டிட்டு நிலான்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. படத்தை வேற கையாட்டுறாரு. கடைசியில தெரிஞ்சு வீட்டுக்கு எல்லாமே அவங்க திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல எல்லாரையும் ஒரு திட்டி தீர்ப்பாங்க. நாளைக்கு பல்லவனே கேள்வி கேட்பான். எனக்கு மட்டும் நேற்று போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிலாம் பேசுனீங்கல்ல, இப்ப நீங்க மட்டும் யோகியமா அப்படின்னு கேட்பாரு. சொந்த சொல்லு சூனி வச்சுக்கிறாரு நம்ம சோழன். ஆனா நடேசன் ஐயா எதுக்கு வாய் திறக்காம அமைதியா இருக்காருன்னு தெரியல. அவருக்கு ஏதோ மனசு பட்டு இருக்கு, ஏதோ இவன் தப்பு பண்ணியிருக்கான். அது எப்படி ஒரே நாள்ல ஒரு நிமிஷம் 1 ஹவர்ல 5 லட்சம் பெட்ட முடியும்? யாராலையும் பெட்ட முடியாது. டைம் கொடுப்பாங்க, 1 மாசம் கூட 2 மாசம் கூட ஆகும். ஆனா இவர் எப்படியோ பணத்தை வாங்கி வந்தோடனே அவங்க அப்பாவை யோசிக்கிறாரு, எப்படி நம்ம பையனுக்கு பணம் கிடைச்சதுன்னு. கொஞ்சம் புத்திசாலமா தான் நம்ம நடேசன் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம சோழனோட முதலாளி என்ன பண்ண போறா தெரியல. அவர் நாசுகா இந்த வீட்டுல என்னோட சோழா சவாரிக்கு வரலையான்னு கேட்டு போயிட்டாருன்னா தப்பிச்சாரு சோழன். வெளியில கூப்பிட்டு கூட இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் நினைச்சேன் உன் புள்ள மாதிரி நினைச்சேன், இந்த மாதிரி நீ கையாயிட்ட, நான் கேமரால பாத்துட்டேன், நீ பண்ண தப்பு. அதுக்கு என்ன சொல்லி அவரை மாட்டி விடாம பண்ணலாம். ஆனா அவர் வர ஜோரை பார்த்தா வீட்டுல தேங்காய் உடச்சமே சொல்லிட்டு ஒரு பணத்தை நீ தான் திருன்னு. சுத்தமா அந்த சோழனுக்கு இமேஜே போச்சுங்க. வீட்டுல வர என்னென்ன ஏற்கனவே ரொம்ப மதிக்கிறாங்க, இன்னும் கேவலமா தான் எல்லாருமே பேசுவாங்க. நடேசன் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல. ஏன் நிலாவோட செயின் இருக்கே, தாலி செயின், அதை கூட அடமானம் வச்சு இந்த பணத்தை இது பண்ணிருக்கலாம்ல. அவங்க ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ்ல இன்னைக்கே பணத்தை கொடுங்கன்னு யாரும் ஒன்றும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. இவருக்கு என்ன ஒண்ணு சொல்லக்கூடாது நிலாவுக்கு. இப்பெல்லாம் இருந்தா எப்படிங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அவர் தான் வீட்டை அடமானம் வச்சு படம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னால சேரணும். அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த முந்திரி கொட்டையாட்டு தாங்க இந்த ஒவ்வொரு வேலையும் இந்த சோழன் இப்படிதான் பண்றாரு. அவசர புத்தி பண்ணி 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 இது மாதிரி ஆயிடுற, திட்டு வாங்குற. வேலை செஞ்சா அப்புறம் என்ன பிரயோஜனம்? சரி பார்ப்போம், அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.